ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PKXD பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்ம விளையாடுற புது கேம் தான். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்டில் வந்துட்டு பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 நாளைக்கே போட்டுருவேன். ஓகே, உள்ளே வந்தோடனே அக்ரி வித் நமக்கு இதுவே கொடுத்துடலாம். உள்ளே வந்தோடனே இப்போ என்னென்ன ட்ரெஸ்ஸு போட சொல்கிறானுங்க. ஐயோ ஏங்க, இதுலேயே வந்துட்டு பாய் ஃபீமேல் எல்லா ட்ரெஸ்ஸுமே கொடுத்துருக்கானுங்க. நாம் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சதா ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து நாமளே வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு ரொம்ப தெனாவட்டாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கலாம். ஒரு பையன் கலர் நார்மல் ஓகே, இந்த பையனை வச்சுக்கலாம். இவன் வேணால் நம்ம ஏற்றதுக்கு கொஞ்சம் சரியாகலாம். ஓகே, இந்த கலர் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மல் ஹியூமன் கலர், நல்லா வெள்ளை பாய்ச்சி அடித்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஹியூமன் கலரில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு கண்ணாடியை போட்டு இது ஸ்டைலாக இருக்கலாம். ஓகே ஓகே கரெக்டாகுது. இப்போது என்ன முடி வைக்கலான்னு தான் யோசிச்சுட்டுருக்கிறேன். அங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், வெள்ளை கலரில் எவனோ பெயிண்ட் வச்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் எவனாச்சும் முடியாவா பண்ணலாம் டேய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ முடி இருந்தால் பார்க்கலாம். இல்லைன்னா அந்த முடி தான் வச்சாகணும். ஓகே, இந்த முடி இருக்கா, இந்த முடி ஆகுது. என்னடா ஸ்மைக்கு மண்டையில் ஆகுது. இது என்னடா இது தலையில் குருவி கூடு கட்டின மாதிரி இருக்குது. இது பாருங்கள் ஃபேட் அடித்து சூப்பராக இருக்குது. ஆனால் இந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக தலை இருக்க வேண்டாம். நம்ம என்னங்க இது நல்லா இருக்கே, ஏங்க இது வச்சுக்கலான்னு இருக்கேன் பர்பிள் கலர் முடி, ஆனால் வேண்டாம். அதனால் நம்ம அந்த ப்ளூ கலரில் பெயிண்ட் வச்ச முடியை வச்சிடலாம். இல்லைன்னா வம்பாய் போயிடும். ஓகே, உள்ளே போனவொடனே எவ்வளோ தருவானுங்கன்னு தெரில காசு. நான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாண்ட கேம் இது. இப்போது என்னெல்லாம் மாறி இருக்குன்னு தெரில. ஓகே, நம்ம வந்துட்டு ஏதோ நல்ல ட்ரெஸ்ஸை வைக்க சொல்கிறானுங்க. நம்ம என்ன ட்ரெஸ்ஸு வைக்கலான்னு தான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். பேண்ட்டு நல்லா கோட்டு சூட்டு போட்டுட்ருக்கலான்னு நினைக்கிறேன். கோட் இருக்கா, கோட் இருந்துச்சுன்னா போட்டுட்டு அங்கே பாருங்கள் பர்பிள் கோட்டுக்கு மேட்சாக வந்துட்டு பர்பிள் கலர் பேண்ட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும். பர்பிள் பேண்ட்டு இங்கே இருக்குது. இப்போ ஷூ போயிட்டு அந்த செகண்ட் ஹேண்ட் ஷூ மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த ஷூ வச்சுக்கலாம். டீப்பாக எரியாமே இருக்குதுங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2 லெஜெண்ட்ரி வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. ஃப்ரீயாக கொடுத்தது விடுவோமா? இந்த ஃபஸ்ட்டு இந்த ஐஜி நல்லா இருக்குது, இந்த லெஜெண்ட்ரி இதையே அக்செப்டாக வச்சிடலாம். அப்புறம் நம்ம பேர் இன்ஃபர்னோ எக்ஸ்னே வச்சிடலாம், நம்ம பேரே வச்சிடலாம். ஓகே, இன்ஃபர்னோ எக்ஸ் கேப் விடாமல் வைக்கலாம். கேப் விட்டு வச்சுருந்தா யானாச்சும் வச்சுருப்பான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுவே உள்ளே போயிடுச்சு. சூப்பர். என்னடா உள்ளே வந்தோம், என்னடாங்க வீடு கொடுத்துருக்கானுங்க. ஏங்க அப்கோர்ஸ் வீடு கொடுத்துருக்கானுங்க. முன்னாடியெல்லாம் இதில் வந்துட்டு உருண்டையாக ஏதோ கொடுப்பானுங்க. அந்த உருண்டையை தான் நம்ம பெரிய வீடாக மாற்றணும். இங்கே என்னென்னா ஒரிஜினல் வீடியோ கொடுத்துருக்கானோ அது குடிசை வீடு மாதிரி கொடுத்துக்கிறானுங்க. இந்த மோடி வந்துட்டு ஃப்ரீயாக வீடு கொடுப்பாங்க, அந்த மாதிரி என்னமோ வீடை கொடுத்து வச்சுக்கிறானுங்க. இங்கே வேறு சுற்றி எல்லோரும் அதே வீடு தான் வச்சுக்கிறானுங்க. சில பேர் வந்து நார்மலாக வச்சுக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்களா ராக்கெட் வீடு, அது நம்ம ஃப்யூச்சரில் வைக்கலாம். ஓகே கைஸ், முதல்ல நாம் எப்போவே போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இதுவாக இருக்கும். மற்றவங்க போடணும், நம்ம வீட்டை பார்த்து அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு நல்ல வீடு இருக்கா. ஐயோ ஏங்க மாளிகை மாதிரி இருக்குதுங்க, 700 டைம். ஐயோ ஏங்க மேலே ட்ரஃபே கட்டி வச்சுக்கிறானுங்க, மரணமாக இருக்குது. இங்கே என்னங்க 850 டைமண்டு சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் வாங்கணுன்னா எங்கே போகிறது? நம்ம பிரமிடு வீடெலாம் இருக்குதுங்க, எல்லாம் காசு போட்டு வச்சுக்கிறானுங்க. கடைசியிலலாம் நம்ம இப்போதைக்கு காசு கொடுக்க வேண்டாம், ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்காது. நம்ம வந்துட்டு இதுவாக வச்சுக்கலாம், நம்ம கவுண்டில் வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு எதுவுமே வீடு கிடைக்கலனா கரெக்டாக அந்த 100 டைமண்ட் கொடுத்து அந்த ஒரு வீடை வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், எவன் வீடுன்னு தெரில. இது எவனோ வாங்கிட்டான் அந்த வீட்டை. இந்த புள்ள தான் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். பேர் என்னமோ ஃபக்ஸீட்டு அப்படின்னு என்னமோ வச்சுக்குது. சரி, உள்ளே போய் பார்ப்போம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். மாசாக இருக்குமோ ஒரு வேளை உள்ளே போனால் அப்படின்னா யோசிச்சுட்டு இன்னும் லோட் ஆகிட்டே கிடக்குது, ஏன்னு தெரில. சரி உள்ளே போங்க. ஒரே வம்பாக இருக்குதுங்க. வந்துடுச்சு. ஆமாங்க, சூப்பராக இருக்குதுங்க. 2 தூணெல்லாம் வச்சு எங்கங்க இது 2 புள்ள. வெளில போனாடே போனா நான் வந்துருச்சுடா. அந்த புள்ள நின்றுருக்கா, அதுக்கு முன்னாடி போய் நான் நின்றுருக்கிறேன். சரி ஓகே, எமோஜியெல்லாம் தொட்டுட்ருக்கேன், அதெல்லாம் வேண்டாம். இந்த வீட்டை மேலே சுற்றி பார்ப்போம். நல்லா இருக்குதுங்க பாருங்கள், போட்டோவாக வச்சுக்கிறாங்க. என்ன போட்டோன்னே தெரில இதெல்லாம். ஓகே, இந்த ரூம்லாம் சூப்பராக இருக்குது. தின்னெல்லாம் பாருங்கள், அப்படியே ட்ராகன்லாம் வந்த மாதிரி நல்லா இருக்கே. அங்கே பாருங்கள் ட்ராஃபியெல்லாம் வச்சுக்கிறானுங்க. ட்ராஃபி எனக்கு தெரியுதா? 2024 ட்ராஃபி அப்படி இப்படின்னு நிறைய ட்ராஃபி வச்சுக்கிறானுங்க. 10K 100Kலாம் இருந்துச்சு. ஒரு வேளை இந்த புள்ள யூடியூபராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வேறு வீட்டுக்கு போய் அவங்க என்ன மாதிரி வச்சுருக்காங்கன்னு பார்த்து எந்த வீடு சூப்பராக இருக்கோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே,
இவன் பாருங்கள், இவன் தான் விற்றுட்டு கிடக்குறான் இந்த வீட்டை. எனக்கு தெரிஞ்சு இது யாரோட வீடு இல்லைன்னு நினைக்கிறேன், விற்றுட்டு இருக்கிற வீடுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், 700 டைமண்டுக்கு அந்த ஸ்டெப்போடு தரானுங்களாமா. ஆமாம், இது ஒரு குறை. ஓகே, நாம் எப்போவுமே நடந்து போக மாட்டோம், லிஃப்ட்டில் தான் போவோம். வாங்கடா லிஃப்ட்டில் போகலாமே. டேய், எவன்டா நடுவில் குழி தோண்டி வச்சதே? நீ யாரா லிஃப்ட்டில் வரக்கு நானே உன்னை தள்ளி விட்றேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பில் தள்ளி விட்டானுங்க. இனி நான் என்ன பண்ணுறது, நம்ம ஓடி தான் போய் ஆகணும். ஓகே, மேலே வந்தாச்சு. இப்போ மேலே வந்தோம்னா என்னடா வானவில்ல போட்டு வச்சுக்கிறீங்க? ஐயோ, பண்ண வச்சுக்கிறீங்க. அது தண்ணியை நீச்சல் அடிச்சு குதிக்கிறவங்க தண்ணிக்குள்ளே போனால். வாங்க நம்ம தண்ணிக்குள்ளே போய் குச்சியே போவோம் இதில் போகிறக்கு. ஜமேல். ஓகே வச்சாச்சு, திரும்ப டமேல். ஓகே, 2 ஜம்பில் வந்தாச்சு. சூப்பர். இந்த இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? 4 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படி இல்லவே இல்லை. இந்த இடமே சூப்பராக இருக்குது. இந்த இடத்த தம்ப்நெயில்ல வச்சிடலான்ட்ருக்கேன். ஓகே, அழகாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு விளாக் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் எடுக்கலாம் இங்கே. ஓகே, பேர் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடுத்துறேன்னா சிச்சக். ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோவை அப்படியே சேவ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்த சுற்றி பார்க்க போகலாம். ஓகே எல்லாம் உள்ளே போய். ஓகே, அவன் பாருங்க ரக்கையெல்லாம் வச்சு ஜாலியாக இருக்கிறான். எங்கடா நீ போய் ட்ரெஸ்ஸை வாங்கினா சொல்கிறேன், நானும் வாங்கிறேன்டா. 2 பேர் ரக்கையை வச்சுக்கிறானுங்க. பெட்டெல்லாம் வச்சுக்கிறானுங்க. பெட்டு வாங்கணும், ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஹேய், யாரா இந்த புள்ள? தன்று. ஹாய், வெல்கம் டு மை கிரேட். இவன் என்ன சொல்கிறான்னு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, நான் அப்படியே பார்த்துட்டேன். இவன் என்ன சொல்கிறான்னா 3 பெட் இருக்குல்ல கைஸ், 3 பெட்டை நம்ம மொத்தமாக கம்பைன் பண்ணுவோமா. அது வந்துட்டு நம்மளோட பெட்டு தான். இவன் வந்துட்டு ஒரு மிஷின் தயாரிச்சுக்கிறானமா, அதுதான் இந்த மிஷினு. இந்த மிஷினுக்குள்ளே 3 பெட்டை போட்டு ஆன் பண்ணோம்னா இங்கே முன்னாடி இருக்கிறதுல வந்துட்டு கிரேட்டஸ்ட்டு பெட்டாக மாதிரி கிடைக்குமாம்மா. இந்த புள்ளையும் அதை தான் சொல்லுது. அதாவது இந்த புள்ளையும் அதான் சொல்லுது. என்னென்னா இந்த புள்ளை வந்துட்டு 3 பெட்டு போட்டுச்சாமா. இந்த பெட்டு வந்துட்டு இந்த மாதிரி அமேசிங் பெட்டாக மாறிச்சாமா. இந்த புள்ளை என்னென்ன சொல்லுது பாருங்க. அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு சூப்பரானதை காமிச்சு அப்படியே ஏமாற்ற பார்க்குறானுங்க. நாம் ஏமாறவே கூடாது. அதுவே ஒரு கேவலமாக இருக்குது. மூக்க பாருங்க எத்தச்சோன்னு அந்த பெட்டுக்கு. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா இருக்குங்க. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற புள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அதெல்லாம் புள்ள ட்ரெஸ் அதெல்லாம் போட வேணாம். நம்ம பாய்ஸில் 2 இருக்குது. இந்த பாய்ஸில் 2 எதான் என்னது 375 ரூபாயா? உங்களுக்கே அநியாயமே இல்லையாடா பர்மனெண்ட் ஆகுது. இல்லைன்னா ஆடு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் தருவாங்க போல். இவன் வந்துட்டு நிம்பா அப்படின்ட்டு இருக்கானுங்க. அந்த மேலே வந்துட்டு பேட்ஜ் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்துட்டு யூடியூபர் பேட்ஜு. அதுவும் நம்ம வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அந்த பேட்ஜை வாங்கி வாரத்துக்கு நிறைய டைமண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஷூட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆர்மர் வேறு லெவலில் இருக்குது. 90,000 தானாம்மா. நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறது 90,000 இல்லை 3 ஆர்மரில் ஏதோ ஒரு ஆர்மர் வாங்கிக்கலாம் போல். இந்த ஆர்மருக்கும் அந்த பர்பிள் கலர் ஆர்மருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் இதுதான் என்னமோ கிராவிட்டிக்கல் ஆர்மர்னு போட்டிருக்கேன். ஆனால் அந்த கிராவிட்டிக்கல் ஆர்மரில் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா அந்த 2 பர்பிள் இல்லைனா ஆரஞ்சு கலர் ஆர்மராக பார்த்து நம்ம அதை வாங்கிக்கலாம். இது எங்கேயும் ஆகலை. நம்ம வந்துட்டு அந்த பர்பிள் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் ஆர்மர் வாங்கிக்கலாம். நீ வந்துட்டு வெயிட் பண்ணப்பா தம்பி, நான் வந்துட்டு உள்ளே போய் வேறு எதுவும் சூப்பர் ஷூட் இருந்துச்சுன்னா அதை வாங்குகிறேன். இல்லைன்னா வந்துட்டு இவனு வாங்கிக்கலாம், வேறு வழி இல்லை. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு வெறும் ட்ரெஸ் கடையே இல்லை போலங்க இந்த இடத்துல. ட்ரெஸ் கடை இருந்துச்சுன்னா வச்சு நான் ஜாலியாக போய் ட்ரெஸ் வாங்குவோம். ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பூச்செடியை பார்த்தீங்கன்னா 5000 டோக்கனு. இதெல்லாம் ஈஸியாக கிடைக்குமா கஷ்டமாக கிடைக்குமான்னு தெரியல. இதெல்லாம் 1800 1800 நல்லா இருக்குது. அதெல்லாம் நம்ம கேம்ஸ் விளையாண்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு பெட் கேம்ஸ்ன்னு இருக்குது. இங்கே என்னமோ ஸ்டாரு அந்த மாதிரி போட்டிருக்குடா, ஃபேஷன் ஸ்டார்னு போட்டிருக்கு. நம்ம என்ன ஃபேஷன் ஷோ நடத்துறதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸெல்லாம் போடல. இங்கே பெட்டு கண்டுபிடிக்கிறது எனக்கு இந்த கேம் தெரியும். அதனால் இந்த கேம்குள்ளேயே வந்துட்டேன். இந்த கேம் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா இங்கே பெட்டெல்லாம் போகும், அதை கவுண்ட் பண்ணணும். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் எப்படி வளையணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஓகே, டிக்கெட் 70 தரானுங்களாம்மா 3 ரவுண்டில் ஜெயிச்சா. கஷ்டம்தான் போலங்க. 1500 எங்கே இருக்குது, 70 எங்கே இருக்குது? இந்த மாதிரி எத்தனை மேட்ச் ஆடினோம், அதுலேயும் அத்தனை மேட்ச் 3rd ப்ரைஸ் வரணும், சரி 1st ப்ரைஸ் வரணும்னு. ஓகே, அப்படியே பாட்டு போடுவோம். ஜம்பக்க செல்லோ ஜம்பக்க செல்லோ 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 அப்படின்னு டான்ஸ் எல்லாம். ஓகே, ஹவு மெனி டூ யூ சி? ஓகே, இந்த என்னமோ இது துண்டை போட்டிருக்கு. இந்த காக்கா மேலே துண்டை போட்ட மாதிரி இருக்குது. இதை நம்ம வாங்க ஏண்டலாம். 1 2 3 4 5 5 வந்துருக்கு. 6 7 8 9 10 11 12 12 12 12 13 14 15 16 17 18. கேளுங்கடா டே, கொஷின் கேளுங்கடா. இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன்டா டே. ஓகே, 18. நம்ம என்ன மாதிரியே வந்திருக்கோம். போட்டு 18.
நாம் என்னங்க ஏங்க பாயிண்ட்டு தரல டேய் கரெக்டாக தானடா என்னண்ணா நானே ஏங்க ஒரே வம்பா போச்சு டேய் ஏங்க நான் பாயிண்ட்டு கரெக்டாக தானே என்ன ஹவு மெனி டு யூ சி ஓ செகண்ட் ரூட்டே வந்துச்சு ஆனால் எப்படி இதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்ச சைடில் வந்துட்டு பெட் சிம்பிள் மாதிரி இருக்குது ஒரு வேளை அந்த பெட் சிம்பிள் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் 1 ஆமாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 என்னங்க நிறைய வருது டபுள் 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 2 அழுத்திட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு 2 அதுவும் வருது கரெக்டாக இந்த ரெண்டு கடைசியில் 1 சிச்சக்கால் ஓகே அவ்வளோதான் அமுத்திடுவோம் 24 நம்ம 25 அழுத்திட்டோன்னு நினைக்கிறேன் 24 சூப்பர்ரா கெத்துறாடே நாம் தான்டா நீ போடுறா சம்பக்கு செல்லோ ஓகே பாட்டு பண்ணதெல்லாம் போதும் இப்போ என்ன தரானுங்க ஹவு மெனி டூ யூ சி ஓகே இந்த பேண்டா மாதிரி இருக்கிற பெட்டை நீங்கள் எத்தனை பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்கிறானுங்க ஓகே முதல்ல என்ன வருது ஓகே முதல் பெட்டை எதாவது வருது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஏங்க குழப்புங்க ஐயோ ஓகே என்னத்தையோ அழுத்தி இருக்கிறேன் என்ன தான் வருதுன்னு பார்க்கலாம் 28 ஜோஜோ நான் 29 அழுத்திட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ செட் என்னங்க இப்படி ஆகி போச்சு ஓ மை காட் ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஓகே ஆனால் 70 கொடுத்துருக்கானுங்க ஓகே 300 70 நம்மளுக்கு ஃபஸ்ட் அடித்தா 150 கொடுப்பான்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இந்த கேம் போதும் நம்ம வெளில போய்ட்டு வேறு எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் குச்சின்னு வேறு எங்கேயாச்சும் போகலாம் இங்கே போகலாம் முதல்ல ட்ரெஸ் கடைக்கு போகலாம் நம்ம தனித்தனியாகவே ட்ரெஸ் வாங்கி பார்ப்போம் அது காசு கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம அந்த செட் ட்ரெஸ் வாங்கிக்கலாம் சார் காசு கம்மியாக வந்துச்சுன்னா அதை வாங்கிக்கலாம் இல்லைனா அந்த செட் ட்ரெஸ் தான் வாங்கணும் வேறு வழி இல்லை ஏங்க இதெல்லாம் காசு அதிகங்க காசு கேட்குறானுங்க இந்த கேமில் இருக்கிற காசு கேட்டால் பரவாயில்ல ஒரிஜினல் காசு கேட்குறானுங்க இந்த புள்ளைகிட்ட வந்தால் கதை சொல்லுது இது வேண்டாம் இந்த பையன் அப்படியே வந்து சேட் பண்ணிட்டே இருக்கிறான் என்ன தான் பண்ணுறான்னு தெரில ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறான் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்தால் பெட்டு சூப்பர் இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த ட்ரெஸ் எங்கே கொடுக்குறான்னு தெரில அதுவும் இல்லாமல் என்னங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணால் நமக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் தரானுங்களாமா ஆனால் இப்போதைக்கு அதை நம்ம இன்வைட் பண்ண தேவையில்லை அப்புறமா வந்து அது பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம என்னடா உள்ளே போயிட்டே இருக்குது இன்வைட் ஃப்ரெண்ட் இந்த இதுக்குள்ளே போகுது கேலரி மாதிரி அது வேண்டாம் நம்மளுக்கு அதனால இப்போ நம்ம வந்துட்டு வேறு இடத்துக்கு போகலாம் ஓகே அந்த இடத்துல வந்துட்டு ஷாப்பிங் மால்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துக்குள்ளே போய் என்னென்னு வாங்க பார்த்துட்டு வந்தாலும் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த பெட்டை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இங்கே இருந்தால் பெட்டெல்லாம் வந்துட்டு காசு கேட்குறாங்க ஓகே 110 டைம்டா 85 ஓ மை குடே 75 ரூபாயா வம்பு பண்ணுறானுங்க 80 ரூபா கேட்குறானுங்க காசு வேண்டாங்க நம்ம 20 ரூபாய் தான் அந்த இது வேணால் வாங்க பார்க்கலாம் ஆனால் நம்ம அந்த இது மட்டும் வாங்கக்கூடாது 110 டைம்டா அநியாயம் வேலையாடா உங்களுக்கு அப்படியே மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் வேண்டாம் நம்ம இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஷாப்பிங் மால்னு பார்த்தோம்ல அதுக்கே போகலாம் இங்கே வந்துட்டு நிறைய மிஷின்லாம் கொடுத்துக்குறாங்க அதை நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் முடிப்போம் செகண்ட் எபிசோடு அந்த மாதிரி எபிசோடில் வந்துட்டு நான் முடிப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்துட்டு ஷாப்பிங் மால் போகலாம் அங்கே போய் இன்றைக்கி என்ன இருக்குன்னு கன்ஃபார்ம் பார்த்தே அவன் அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு நம்ம இதுலேயே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த ஷாப்பில் ஷாப்புன்னு ஒன்று இருக்குது அது ஒரு வேளை இருக்கலாம் இல்லைன்னா நம்ம ஷாப்புக்குள்ளே போய் பார்ப்போம் அங்கே ஓகே ஃப்ரீ ஸ்பின்னு சொல்லி வீல் கொடுத்துருக்கானுங்க பிளாக் பேந்தர் யூனிக் பென் பிளாக் யூனிக் நம்ம என்னமோ பெட்டிருக்கு அந்த பெட்டு கொடுக்கலாம் வைல்டு பெட்டுன்னு என்னமோ இருந்துச்சு அந்த பெட்டுக்கிட்ட வந்து இதை கொடுத்துருக்கானுங்க பேஸ்ட்டு அது நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே போனாலே ஃப்ரீயாக கொடுப்பானுங்க ஓகே கைஸ் ஒரு விளம்பரம் பார்த்தா இதில் ஏதோ பொருள் கிடைக்குமாம்மா இதில் இருக்கிற ஏதோ ஒன்று கொடுப்பானுங்களாமா ஆனால் அதில் 8000 ரூபாயில் இருக்குது அதெல்லாம் கொடுத்துட்டோன்னா மனசே விட்ருவோம் நான்லாம் ஓகே கைஸ் எப்படியோ விளம்பரம் பார்த்துட்டேன் ஓகே சூப்பர் 90,000 டைமண்ட்ஸ் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது இன்னொரு டைம் விளம்பரம் பார்க்கலாமா இல்லை ஏதோ ஒன்று தருவானுங்க என்ன தருவானுங்கன்னு தெரியல இன்னொரு டைம் பார்க்கலாம் என்ன ஆகுதுதான் பார்க்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்து முடிச்சாச்சு இப்போ என்ன தர போகிறானுங்கன்னா என்னங்க இது டேபிள் மாதிரி என்னமோ கொடுத்துக்கிறானுங்க பரவாயில்ல பார்க்க நல்லா தான் இருக்குது பரவாயில்ல நம்ம வந்துட்டு வீட்டில் வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு 60 ரூபாயாம்மா அது வேணால் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் 20 ரூபாய்க்கு இந்த ஆர்மரு பரவாயில்லையே 35 டைமண்டு 20 ரூபா ஓகே பார்க்கலாம் எல்லாமே பார்த்துடலாம் ஓகே 6 7 இருக்குது
ஓகே கரெக்டாக 64 டைமண்டுக்கு 67 67 கொடுத்தோம்னா அதே 67 டைமண்ட்ஸு 67,000 காயின்ஸ் என்னன்னு தெரியல. ஃபுல்லாக 67 இருக்குது. ஓகே அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்னமோ குச்சியெல்லாம் கொடுத்துக்குறானுங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது நாம் எங்கே போகலான்னா வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போக வேண்டாம், நம்ம வந்துட்டு இப்போ ட்ரெஸ் வாங்க போகலாம். கன்ஃபார்ம் நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போகிறேன் இன்றைக்கி. அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸை எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்றைக்கி அந்த 90,000 கொடுத்து இந்த எபிசோடெலாம் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அடுத்த எபிசோடில் அதை போட்டு ஜாலியாக விளையாடலாம். இந்த எபிசோடை நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். ஏங்க அந்த பொண்ணு என்னமோ இன்விடேஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம், அது அந்த பொண்ணு என்ன தூக்கிட்டு போகுது டிச்சி. இது வந்துட்டு 5 பைசாக்கு ஆகாது. இது அந்த பொண்ணையை ஓட போக சொல்லி இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸே தேவையில்லை. அந்த ஒரு இன்விடேஷன் கொடுத்து அதெல்லாம் தூக்கிட்டு ஓடுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த ஷாப்பிங் மால் போய் இன்றைக்கி செதரோட போகிறோம். மாறலேன் அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, போடா நீ. ஓகே அந்த கார் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கலாமா இது எவ்வளோன்னு? ஒரு 100 டைமண்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாமா? 330 ரூபாயா? உனக்கே அநியாயமாக இருக்குது. மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, உங்கள் ஒரு 5 பைசாவுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இவ்வளோ காசு போடுவீங்களாடா? மிளகா காய்ச்ச மாட்டானுங்களா? ஓகே நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஷாப்பிங் மால் போய் ட்ரெஸ்ஸை தான் வாங்க போகிறோம். பயங்கரமாக ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு இன்றைக்கி செதற விட்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சம்பக்க சல்லோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கேயும் பார்த்தீங்களா காசை பிடிக்கிற திரும்ப சோப் பீஸ் மாதிரி வச்சா வாங்கிடணும் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப சம்பக்க செல்லோ எங்கள் கேமிங் சென்டருங்க. ஓகே அந்த புள்ள டீச்சர் போட்டிருக்கு, நம்மள டீச்சர் சோலோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டாச்சு. வாங்க சம்பக்க செல்லோ ஏங்க இது என்னங்க இது கடை நல்லா இருக்கே. ஓகே பெட்ஸ் ஐட்டம் போல் அதெல்லாம். இது என்னங்க 30,000 ரூபாயாம்மா? லெவல் 10 வேறு போகணுங்க. லெவல்லாம் மாடா இருக்குது இந்த கேமில். அநியாயமா இல்லையாடா உங்களுக்கு? 20 ரூபா கேட்குறீங்களாடா ஒரு பெட்டுக்கிட்டே? ரியல் லைஃப்பில் கூட ஒரு கோழி குஞ்சு 10 ரூபா, 2 கோழி குஞ்சு வாங்க வேண்டா டேய். ஓகே அதெல்லாம் பேசுறது ரொம்ப டைமண்டா. இது நல்லா இல்லைங்க. ஏங்க சியர்கள் ஜிங்சக் சூப்பராக இருக்கும். ஆனால் அது எமௌண்ட்டான் தரானுங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஏங்க அங்கே போருங்க அந்த இது டீமன்ஸில் இருக்கும்ல அந்த மாதிரி 125 ஒர்த்து தான் போலேங்க. பார்க்குற அழகாக இருக்குது டீமன் ஸ்லேயர் பாய் மாதிரி. ஆனால் இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. காதில் ஹெட்செட் போட்டிருந்தா 155 கொடுத்துருவேண்ணா. நீங்கள் கொடுத்தது 100, நான் எக்ஸ்ட்ரா 55 சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து தருவேன். ஓகேங்க ஏங்க இந்த ஆர்மர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. இந்த ஆர்மரை பார்க்கலாம் 90,000 காயின் தான். இதை நம்ம இப்போ இதில் வாங்க வேணாம், நம்ம மொபைலில் போய் ஷாப்பில் போய் வாங்கிடலாம். 3,500 ரூபாயா? ஐயோ ஏங்க எல்லாமே 3,500. மனசாட்சி இருக்காடா? 5 பைசாக்கு இருக்காடா உங்களுக்கெல்லாம்? ஐயோ வெறியாக வருது. சரி விடுங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறானுங்க. நாம் வந்துட்டு இப்போ அந்த ஆர்மரை வாங்கிடலாம். எவ்வளோனா இது 20,000மா? இப்போ நம்மக்கிட்ட 2 லட்ச ரூபா இருக்குது இவனுக்கு கொடுத்ததே. ஓகே 6,000 ரூபா கொடுத்துக்கிறானுங்க. நம்ம அவனுக்கு கொடுத்த 2 லட்ச ரூபாயில் நம்ம 90,000 ரூபா போட்டு அந்த ஆர்மர் வாங்க போகிறோம். இந்த ஆர்மர் நல்லா இருக்குது. ஆனால் 225 டைமண்ட் கேட்குறானுங்க அநியாயத்துக்கு. ஓகே 3 ஆர்மர் இருக்குது. எனக்கு பிடிச்சது இந்த பர்பிளும் இந்த எல்லோவும் தான். நாம் இந்த 2ல் வந்துட்டு ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணி அதை வாங்கிக்கலாம். இல்லைனாலாம் எல்லாத்தையெல்லாம் வாங்க கட்டுப்படி பண்ண முடியாது. ஏதோ ஒன்றை தான் நம்ம போட்டாகணும். அதனால் நம்ம ஏதோ ஒன்று வாங்கிட்டு அடுத்த எபிசோடில் நம்ம வீட்டையும் நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ணலாம். அடுத்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம வீட்டை அப்கிரேட் பண்ணுறதாக தான் இருக்கும். வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த எபிசோடையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 50 லைக் டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வரும். ஓகே இந்த ஆர்மர் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நாம் வெளில போய் நாம் வந்துட்டு அதை போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம அதை போட மாட்டோம். ஆனால் எப்படி போடணும்னு தெரியாது. நம்ம வந்துட்டு பார்ட் 2ல் இந்த ஃபுல் செட்டிங் போட்டு ஜாலியாக விளையாடலாம். ஓகே ஆனால் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏங்க அது எப்படி வந்துச்சு முதல்ல? ஒருவேளை அடுத்த எபிசோடில் தான் பார்த்து இது பண்ண முடியும் போல். ஆனால் அந்த இது திரும்ப பையும் பண்ண முடியல. ஆனால் எங்கே போச்சுன்னு தான் தெரில. அது எப்படி போடுறது? அடுத்த எபிசோடாக இருந்தாலும் போடுறதுக்கு நியாயம் வேண்டாமா? ஆனால் போடவும் முடியல. ஓகே இந்த எபிசோடை நம்ம வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடை நாளைக்கு இல்லைன்னா இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
உங்களுக்கு எப்போ வேணும்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அதை போட ட்ரை பண்ணுறேன். அதுக்குள்ளே இந்த வேறு எங்கே தொலைஞ்சி போச்சு, அதான் வம்பா போச்சு. இங்கே வீடெல்லாம் இருக்குங்க அந்த ப்ரைமுக்குள்ளே அதான் 3500 எல்லாமே 3500. மனசாட்சியே கிடையாது இவனுக்கு. இப்போ நம்ம கேமரா எடுத்துருவோம். கேமரா எடுத்து ஸ்டார் பாஸுங்க, இதுக்கே எப்படியா இருந்தாலும் காசு தான் கொடுக்கணுங்க. ஆனால் 5 டைமண்ட் கொடுத்துருக்கானுங்க. அதை நான் தான் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்ததை நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னா காசு பிடுங்க ஆரம்பிச்சிடுவானுங்க. அதுக்கும் நீ 2 நாள் கழிச்சு வந்துட்ட அதுக்கு வந்துட்டு ஒரு 40 ரூபா கூட அதுக்கப்புறம் தரா அப்படின்னு நம்மளுக்கு தலையில் மார்க்கை கழிச்சிடுவாங்க. அதனால் நம்ம இப்போது இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கு மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் வந்துட்டு கிட்டத்தட்ட மானிட்டைஸ் ஆகணும். அதாவது 5000 டைமண்ட்ஸ் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் நம்மளால் மானிட்டைஸ் ஆக முடியும். சீக்கிரம் மானிட்டைஸ் ஆகலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய்.